ஞானசம்பந்தரின் ஞானப்பால் உண்ட கதை. வாங்க பார்க்கலாம், கதைக்குள்ளே போகலாம். அவர் தந்தையுடன் சீர்காழியில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு சென்றார். அங்கு தந்தை குளிக்கச் சென்ற போது குழந்தை சம்பந்தர் தனியாக இருந்தார். அப்போது சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் ஞானசம்பந்தருக்கு அருளாட்சி வழங்கினர். அப்போது பார்வதி தேவியார் தனது ஞானப்பாலை அவருக்கு எடுத்து கொடுத்தார். அந்த ஞானப்பாலை அருந்தியவுடன் ஞானசம்பந்தருக்கு இறையருள் பொங்கியது. தந்தை குளித்துவிட்டு வந்து, உனக்கு யார் பாலை வழங்கியது என்று கேட்டார். உடனே ஞானசம்பந்தர் வானத்தை நோக்கி அங்கே வீட்டிலிருந்த சிவபெருமானை காட்டி தேவார பதிகம் பாடினார். அன்றிலிருந்து ஞானசம்பந்தர் சைவ சமயத்திற்கு தொண்டாற்றி சமய குரவர்களில் ஒருவரானார்.